காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தனியார் பள்ளிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். தமிழகத்தில் 2025-26 கல்வியாண்டிற்கான முதல் பருவம் காலாண்டு தேர்வுகள் இன்றுடன் நிறைவடைகிறது. நாளையிலிருந்து 9 நாட்கள் காலாண்டு விடுமுறை என்பது தமிழக அரசு சார்பில் பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக அறிவிக்கப்பட்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாளையிலிருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் காலாண்டு விடுமுறைகள் 9 நாட்கள் விடுபட்டுள்ள நிலையில் தனியார் பள்ளிகள் அந்த விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சுட்டிக்காட்டி தற்போது இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருப்பதாகவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விடுமுறை நாட்களில் மாணவர்களை பள்ளிக்கு கட்டாயமாக வர வைப்பது என்பது கூடாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தி மாணவர்களை பள்ளிக்கு கட்டாயமாக கட்டாயப்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அதனை மீறி விடுமுறை நாட்களில் பள்ளிகளுக்கு மாணவர்களை அதை அழைக்கக்கூடிய அந்த பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றுடன் காலாண்டு தேர்வு நிறைவடையக்கூடிய நிலையில் நாளையில் இருந்து 27ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. இடையில் ஆயுத பூஜை உள்ளிட்ட அந்த விடுமுறைகளும் அந்த காலாண்டு விடுமுறையிலே வந்துவிடும். அக்டோபர் 5ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் தேதி அடுத்த பருவத்திற்கான அந்த பாட வகுப்புகள் தொடங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 9 நாட்களில் தனியார் பள்ளிகள் மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. அவ்வாறு நடத்தாமல் விதிமுறைகளை மீறி செயல்படும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி பாண்டியராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.